அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே, ஆன்மீக அன்பர்களே, கடந்த 3 மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல. ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது. நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதனால் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் என்னால் செய்ய முடியும். பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல. கொஞ்சம் அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளுதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், மார்கழி மாதம்னா தனுர்மாச பூஜை. மார்கழி மாதம்னா அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் 7 o'clock, அதாவது முன்கூட்டியே 7 மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ, ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ, கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது. இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால, கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூரா அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது, கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும். அதாவது உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதும், உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் இருக்குது. இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொன்னேன். அந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குருவனுடைய ராசி தனுசு ராசி, அதனுடைய லக்கணம், லக்கணாதிபதி குரு. அவருக்கு 7ஆம் இடம் மிதன ராசி, மிதன லக்கணம். அதற்கு அதிபதி புதன். அடுத்தது 4, 7, 10 அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திர ஸ்தானம்னு சொல்கிறது. அதனால் தனுசுக்கு 4 மீனம், அதுவும் குரு. தனுசுக்கு 7 மிதுனம், அது புதன். தனுசுக்கு 10 கன்னி, அதுவும் புதன். இதெல்லாம் உபய ராசிகள். அதனால் உபய மாதம், உபய ராசி, காலச்சக்கர மேஷ ராசியிலேருந்து கணக்கு பண்ணினா இது 9வது இடம், 9வது ராசி, 9வது லக்னம். அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம். அடுத்த அந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வைகுண்ட ஏகாதசி. பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய நாள். ஆருத்ரா தரிசனம், நடராஜர் அபிஷேகம் தில்லை அம்பலத்திலே, சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும். அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி, ஆஞ்சநேயர் பிறந்த நாள். அதோட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் 2 சனிக்கிழமையும்
சனி பிரதோஷம் வருது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸாக போட்டு ஏற்கனவே அது நோட் பண்ணிட்டு அதில் நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது. அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாம் வல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன். பண்பும் பாசமும் மிகுந்த மீனராசி அன்பர்களே, மீன லக்னக்காரர்களே, இன்னைக்கு விட்டா என்னைக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு இந்த மாசத்துல கிரக நிலையெல்லாம் சொல்றது. அதே போல அமைதி, ஆனந்தம், இந்த 2 மாசத்தினுடைய முன்பகுதி அமைதி, மாதத்தினுடைய பின்பகுதி ஆனந்தம். இந்த கிரக அமைப்புகள்லாம் அப்படிதான் இருக்கு. 10ல் சூரியன் 6க்கு அதிபதி, தனுசுல சூரியன், விருச்சிகத்திலையும் தனுசுலையும் புதன். இந்த மாதம் ஆரம்பிக்கிறது சந்திரன் உங்களுடைய 4ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்து, 5ல் செவ்வாய் வக்கரகதியாக இருக்குது. 7.5 சனி காலம் உங்களுக்கு கொஞ்சம் பாடாப்படுத்தக்கூடிய காலம்தான். அது விரைய சனியாக இருக்குது. 12ஆம் இடத்து சனியாக இருக்குது கும்பத்தில். அடுத்து உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுது. உங்களுடைய சுய அறிவு, சொந்த எண்ணங்கள், இது மட்டுமே உங்களுக்கு என்றைக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு கை கொடுக்கும். அது எந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, 7.5 சனியில் எதாக இருந்தாலும் சரி, விரைய சனியாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிற பயம்தான் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் சிதற வைக்குது. அந்த பயம் இல்லாமல் உங்களுடைய சொந்த அறிவை நீங்கள் பயன்படுத்துங்க. இதை இன்னார்கிட்ட விட்டால் அவங்க நல்லபடியாக செய்வாங்க, நமக்கு தேவையானது இதுதான், அவங்க யாரோ வேணால் எப்படியோ வேணால் இருந்துட்டு போகிறாங்க, நல்லவங்களா கெட்டவங்களா ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லதாகவே இருக்கும். அதே போல் குடும்ப உறவுகள், ஏன்னா ஜென்மராகு 7ஆம் இடத்துல கேது. குடும்ப உறவுகள் நீங்களா மனசில் நினச்சா அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிற மாதிரி, அவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாதிரி. நீங்களா நினச்சா அவங்க எல்லாருமே கெட்டவங்க. அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்படி மாற்றிக்கணும்னா, அவங்கவுங்க சுகத்துக்கு இருக்காங்க, நம்ம விஷயத்தில் தலையிட வேண்டாம், நமக்கு நம்ம விஷயம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். அப்படி இருங்க அன்பர்களே. இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு ஏதாவது வாங்கிறதோ, இல்லை உங்களுடைய வீட்டை விற்கிறதோ, இல்லை சொத்துக்காக அந்த சொத்தில் மதிப்பு உயர்றதோ, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு பலனாக இருக்குது. நிதி நிலைமை சீராக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கு. அவர் உட்கார்ந்துருக்கிற இடம்தான் தப்பே தவிர அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக தான் இருக்குது. வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்குள்ள நீங்கள் சில நல்ல விஷயங்களை, நல்ல முடிவுகளை எடுக்கிறது நல்லது. குடும்ப விஷயமாக பெண்களாக இருந்தால் கணவனுக்கு உத்தியோகஸ்தானத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. ஆணாக இருந்தால் பெண்களுக்கு அதாவது மனைவிக்கு அதே உத்தியோகஸ்தானத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 12ஆம் அதிபதி சனி 12லேயே இருக்கார். அது ஒரு யோகத்தான். அதாவது சொல்லுவாங்க விரைய சனி என்னமோ இந்த வஞ்ச புகைச்சி மாதிரி. சனி பகவான் நல்லவர்னு யாருக்கும் தெரியறதில்லை. ஆனால் சனி கஷ்டத்தை கொடுத்துருதுப்பா, என்னால் அந்த கட்டத்திலேருந்து மீண்டே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இந்த ராசியில் இருக்காங்க.
12க்கு அதிபதி 12லேயே இருக்கார், 2ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அப்போ உங்களுக்கு கூட பிறந்தவர்களோ இல்லை உங்களுடைய மகன் மகள் அவர்கள், அதாவது உடன்பிறப்புகள், உங்களுக்கு பிறந்தவங்க உடன்பிறப்புகள், உங்களுக்கு பிறந்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் போட்டு நெருடிக்கிட்டே இருக்கும். வருமானத்துக்கு குறையில்லாம ஏதாவது ஒரு தொழில் பண்ணினா போதும், இல்லை ஏதாவது உத்தியோகத்தில் இருந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ராசியில பிறந்தவர்கள் அப்படித்தான் நினைக்கணும். தன்னால நடக்கும். எதிர்பார்க்கறத விட எதிர்பார்க்காம தானா நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வலுவான நேரம். இதுவரை சில சண்டை சச்சரவுகளாக மனஸ்தாபமாக இருந்த அலுவலகத்தில் கூட வேலை செய்கிறவங்கள இருந்தவங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மனசு மாறி உங்கள்கிட்ட அந்யோன்யம் காமிக்கலாம். எந்த துறையில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சில முடிவுகள் எடுப்பீங்க. குறிப்பாக வயதானவர்கள் தங்களுடைய உறவுக்காக உறவுகளோட சந்தோஷமான காலமாக இதை வச்சுக்கிறது நல்லது. மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும்.